உள்ள போகலாம். அப்பர் சாமிகள் கைலை யாத்திரை எங்கே ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவர் காலத்தில் தான் ஆரம்பிக்கிறார். காலத்தி போகிற வரைக்கும் அவருக்கு கைலாயம் போகலாங்கிற எண்ணமே கிடையாது. கைலாயத்தை பற்றியெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. காலத்தி சென்று பெருமானை வழிபாடு செய்கிறார். காலத்தி சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது அங்கே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கையலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுலானே என்று சொல்லி அந்த பதிகத்தில் தான் பாடுறார். அங்கே இன்னொன்று, கைலாயத்தில் என்ன சிறப்புகள் உண்டோ அத்தனை சிறப்புகளும் காலத்திலே உண்டு. பெரிய புராணத்தில், கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி காலத்தில் தேவர்கள் எல்லாரும் உச்சி காலத்தில் பெருமானை கைலாயத்தில் எப்படி தேவர்கள் உச்சி காலத்தில் பெருமானை வழிபாடு செய்வார்களோ அதே மாதிரி காலத்திலையும் வழிபாடு செய்கிறாங்க. இதுக்கு ஒரு சான்று பெரிய புராணத்தில் நானும் கண்ணப்ப நாயனாரும் அப்படி மலை ஏறிக்கொண்டு இருக்கிற பொழுது அவர்கள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய ஓசை கேட்கும். 5 துந்துவிகளுடைய ஓசை கேட்கும். அந்த பஞ்ச வாத்தியங்களுடைய ஓசை கேட்கிற பொழுது தேவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஓசை கேட்கும். அப்போ கண்ணப்ப நாயனார் சொல்லுவார், நானன்ட்ட கேட்குறார், இது என்கொல் ஓசை நானா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவனுக்கு சொல்ல தெரியாது. அவன் என்ன சொல்லுவான்னா, இம்மலை பெருந்தேன் ஓசை அப்படிம்பான். ஏன்னா தேன் பூச்சி நிறையா இருக்குது, அதனுடைய ஓசை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் தேன் பூச்சியினுடைய ஓசை கிடையாது. உச்சி காலத்தில் எப்படி கைலாயத்தில் தேவர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்வார்களோ அதே மாதிரி காலத்தில் வழிபாடு செய்யக்கூடிய ஓசை தான் அந்த ஓசை என்று சொல்லி சிவகோணிய உரையில் நமக்கு எழுதுகிறார். அப்படி கைலாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்புகளும் பொருந்தியது காலத்தி மலை அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனால் அவருக்கு காலத்தில் வழிபாடு செய்கின்ற பொழுது தான் கைலாய பெருமான் அங்கே அவருக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வை கொடுத்தது. அங்கிருந்து அவருடைய யாத்திரை ஆரம்பிக்கிறார். யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணப்பரை வழிபாடு செய்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். கண்ணப்பரை எப்படி வழிபாடு செய்தார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறாருங்க. அதாவது அந்த கண்ணப்பரை வழிபாடு செய்கின்ற பொழுது மலைச்சிகர சிகாமணியின் மருங்குறம் முன்னே நிற்கும் சிலைத்தடக்கர் கண்ணப்பர் திருப்பாதம் சென்றிரஞ்சி அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலைய அலைத்து விழும் கண்ணறி ஆகத்து பாய்ந்தலிய தலை குவித்த கையனராய் தாழ்ந்து புறம் போந்தணைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். அப்படியே மலைச்சிகர சிகாமணி காலத்திநாதருக்கு அருகில் இருக்கக்கூடிய கண்ணப்பரை அவர் எப்படி வழிபாடு செய்தார்னா, அவர் போய் நிற்கிறாரு, 2 கையும் தூக்கி தலை மேலே வைக்கிறாரு, கண்ணில் போகிற அப்படியே மலையாக கொட்டுது. யாருக்கு? நாவுக்கரசு பெருமானுக்கு. அலைத்து விழும் கண்ணருவி ஆகத்து பாய்ந்திலிய தலை குவித்த கையினராய் தாழ்ந்துபுறம் போந்தணைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்வார். அதே மாதிரி தான் ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்தார். எப்படி நாவுக்கரசு பெருமான் வழிபாடு செய்தாரோ கண்ணப்பரை அதே மாதிரி தான் ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு செய்தார். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். யாரையும் வழிபாடு செய்யாத, யாரையுமே விழுந்து வணங்காத ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்பரை கண்டு வீழ்ந்து வணங்கினார் அப்படின்னு சொல்லுவார். அங்கேயும் அப்படி தான் சொல்கிறார். அப்படியே கண் அருவி பாய பள்ளத்தில் உருபுணல் போல் பாய்ந்திலையே என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். இதே மாதிரி அங்கேயும் சொல்வார். அப்படி எல்லோரும் வழிபாடு செய்ய பெருமையுடையவர் கண்ணப்பர். காலத்து செல்வதற்கு முன்பாக நாவுக்கரசு பெருமான் கண்ணப்பரை வழிபாடு செய்து கொண்டு அப்படியே செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது முதல்ல ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய திருப்பருப்பதம் அதை வழிபாடு செய்கிறார். அங்கிருந்து மாலவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில், அதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே காசி என்று சொல்லக்கூடிய வாரணாசி வழிபாடு செய்கிறார். வாரணாசி வழிபாடு செய்கின்ற வரைக்கும் அடியார்கள் போகிறாங்க. அவர் கூட யாத்திரையாக செல்லுகின்ற எப்பொழுதும் செல்லக்கூடிய அடியார்கள். அந்த வாரணாசியோடு அந்த அடியார்கள் எல்லாரும் அப்படியே நின்றுறாங்க. அதுக்கு மேலே யாரும் போகிறதில்ல. இப்போ அவர் மட்டும்தான் தனியாக போகிறார். அப்படி தனியாக செல்லுகின்ற பொழுது கட்சுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சுரம் வழியாக அவர் அப்படியே காலால் நடந்து கொண்டே செல்லுகிறார். செல்லுகின்ற பொழுது இரவு நேரம் பகல் எல்லா நேரத்திலையும் நடக்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அதாவது சொல்கிறார் சேக்கிழ பெருமான், கொடிய விலங்குகள் கூட அஞ்சின என்று சொல்லுவார். அவருடைய அந்த தவ வலிமையை பார்த்து அந்த விலங்குகள், சிங்கம் புலி போன்ற விலங்குகள் எல்லாம் அஞ்சி நின்றது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நாகமணிகள் விளக்கு கொடுத்தது என்று சொல்கிறார். அப்படின்னா பாம்புகள் எல்லாம்
மாணிக்க மணியை உமிழ்ந்து அவருக்கு போகிறதுக்கு வந்து அப்படி விளக்கு காட்டியது என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் சென்று அவர் அப்படியே அந்த வயதான காலத்தில் நடக்க முடியாமல் அப்படி தவழ்ந்து செல்லுகிறார். உடல் உறுப்புகள் எல்லாம் தேய்ந்து விடுகிறது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து மார்பில் உந்தி போகிறார். அப்படியெல்லாம் தவழ்ந்து உந்தியெல்லாம் சென்று அதற்கு பிறகு வந்து எங்கேயும் போகவே முடியல. ஒரே இடத்துல அப்படியே படுத்திருக்கிறார். அப்புறம் புரள்கின்ற நீலடை அங்கம் எங்கும் அரைந்திடம்பார் சேக்கிழ பெருமான். அந்த உடம்புறுப்புகள் எல்லாம் அங்கங்கே அப்படியே செதறி போச்சு. அப்படியெல்லாம் அவர் யாத்திரை போனார். நம்மெல்லாம் இன்றைக்கி கையில் யாத்திரை போகிறதுனா நேராக ஹெலிகாப்டரில் போய் அங்கே போய் நம்ம தாட்சண்ணை வரைக்கும் இறங்குற அளவுக்கு இன்றைக்கி வசதி இருக்குது. ஆனால் அப்பர் சாமிகள் கைலாயம் போனது தான் அப்புறம் புரள்கின்ற நீலடை அங்கம் எங்கும் அரைந்திட எதுவுமே செய்ய முடியல. அப்படியே எந்த ஒரு உணர்வும் இல்லாத அப்படியே படுத்திருக்கிறார். அப்படி படுத்திருக்கிற பொழுது அப்போ சொல்கிறார் சேக்கிழ பெருமான் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, இந்த மெய்ப்புறத்தில் உறுப்பு அழிந்தபின் மெல்ல உந்தும் முயற்சியும் தப்புற செயலின்றி அந்நெறி தங்கினார் தமிழ் ஆலியார் அப்படிம்பார் அந்த இடத்துல. அங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா சேக்கிழ பெருமான் நம்முடைய நாவுக்கரசு பெருமான அப்புறம் செயலின்றி தங்கினார் தமிழ் ஆலியார். வேறு எங்கே ஒன்றும் பண்ண முடியல, எல்லா உறுப்புகளும் தேஞ்சு போச்சு. அப்படியே அந்த இடத்துல படுத்து கிடக்கிறாரு. சிவக்குனைய உரை சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல ஏன் தமிழ் ஆலியார்னு சொன்னார்னா, உடல் உறுப்புகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் கையிலை பெருமானுடைய அந்த ஒரு உணர்வு மட்டும், இன்னொன்று நாவுக்கரசு பெருமானுக்கு இருந்த அந்த தமிழ் உணர்வு கொஞ்சம் கூட குறையலை அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு உடம்பெல்லாம் அழிஞ்சாலும் கூட தமிழ் மீது இருந்த ஒரு உணர்வு, பெருமான் திருவடியில் இருந்த ஒரு அன்பு கொஞ்சம் கூட குறையலை. அப்படிங்கிற தமிழ் ஆலியார் அப்படின்னு சொல்வார். அதற்கு பிறகு அப்படியே செயலின்றி படுத்திருக்கிறார். அப்போ தான் பெருமான் வந்து ஒரு முனிவர் கோலத்தில் வர்றார். அப்படி முனிவர் கோலத்தில் வந்து சொல்கிறார், இப்போ அவர் வந்து கைலாயம் போகிறதுக்கு ஏன் சாமி அருள் செய்யலை அப்படின்னு சொல்லி அதுக்கு சேக்கிழ பெருமான் அங்கே தான் சொல்கிறாருங்க. அன்னத்தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார். காரணம் சொல்கிறார், மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த அப்படின்னு. கைலாயம் போயிருந்து அப்போ சாமியை பார்த்துருந்தாருன்னா அங்கேயே செட்டில் ஆயிடுவார், மறுபடியும் இங்கே வரமாட்டார். பெருமான் திருவடியிலே அங்கேயே இருந்துருவார் நாவுக்கரசு பெருமான். அதான் சொல்கிறார், அந்த ஒரே இடத்துல தான் காரணத்தை சொல்கிறார். அன்னத்தன்மையர் கையிலையை அணைவதற்கு அருளார், மண்ணு தீந்தமிழ் புவியின் மேல் பின்னையும் வழுத்த அப்படின்னார். கைலாயத்திலிருந்து திரும்பி அவர் வந்ததுக்கு என்ன காரணம்னா, இந்த தமிழ் வந்து நமக்கு மீண்டும் இந்த திருமுறைகள் நமக்கு நிறைய வேணுங்கிறதுக்காக சாமி வந்து கீழே அனுப்புனாராம். சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறார். அப்படி அவர் போக முடியல. அப்படி படுத்திருக்கிற பொழுது தான் சாமி வந்து ஒரு முனிவர் கோலத்தில் வர்றாருங்க. அதாவது அப்படியே உறுப்புகள் எல்லாம் சிந்தி அப்படி அழிந்து வருந்திய ஒரு கோலத்தில் அவர் இருக்கிற பொழுது அப்போ வந்து ஒரு முனிவர் கோலத்தில் வர்றார். முனிவர் கோலத்தில் எப்படி வர்றாருன்னா, பால்தடம் புனல் பொய்கை கையில் கொடு போன்று நடந்தார் அப்படிம்பார் சேக்கிழ பெருமான். அப்படியே கையில் ஒரு குளத்தையும் கையில் எடுத்துகிட்டு வர்றார். அதை அப்படி பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டி சாமி கொண்டு வர்றாராம். கையில் ஒரு குளம் இருக்குது. இப்போ அப்புறம் அப்படி வந்து அவர் சொல்கிறார், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெண்சுரத்தில் இப்படி வந்ததுன்னா காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அதுக்கு தான் அப்பர் சாமி சொல்கிறாரு, வண்டுலாம் குழல் மலை மங்கையுடன் அண்டர் நாயகர் கையிலையில் இருக்கும் கோலம் கண்டு வழிபடும் அன்போடு வந்தேன் என்று சொல்கிறாரு. அப்போ வந்து சாமி என்ன சொல்கிறாருன்னா, முனிவராக வந்த பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, காசினி மருங்கு மானிடப்பான்மையோர் வருவதற்கு அரிது, அப்படியெல்லாம் வர முடியாது, தேவர்கள் கூட இங்கே வர முடியாது என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்ற பொழுது அப்போ தான் அவர் சொல்கிறாருங்க, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்பு எப்போ இருந்தாலும் அழியக்கூடிய உடம்பு. அன்னதன் அருமையாக அந்த இடத்த சொல்வார், ஆளும் நாயகன் கையிலில் இருக்கை கண்டு அல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சொல்லி சாமிகிட்டேயே சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது தான் அதற்கு பிறகு சாமி வந்து நாவுக்கரசு எழுந்தீர் அப்படின்னு சொல்லி ஒரு உரத்த ஒரு குரலில் சொல்கிறார். நாவுக்கரசு எழுந்தீர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சரி பெருமானுடைய திருவாக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறார். அசரீரியாக வந்த வாக்கை வைத்து கொண்டு நாவுக்கரசு பெருமான் எழுந்திருக்கிறார்.
அந்த இழந்து போன உறுப்புகள் எல்லாம் சரியாயிருது. அப்படியே பழைய அதை நல்ல ஒரு புத்துணர்வோடு அவர் எழுந்திருக்கிறார். எழுந்திருச்ச உடனேயே சாமி என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பொய்கையில் மூழ்கி பழுதில் திருவையாற்றில் காணலாம் என்று சொல்லி, கைலை காட்சி காணலாம் என்று சொல்லி அப்பர் சாமிகள்கிட்ட அசரீரியாக சொல்கிறார். அப்போ தான் அவர் கையில் வச்சுருந்த அந்த பொய்கையை வந்து அங்கே விடுறார். அந்த பொய்கையில் தான் அவர் முழுக போகிறார். அந்த பொய்கையில் மூழ்குவதற்கு முன்பாக பாடிய திருப்பதிகம் தான் நமக்கு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அந்த வேற்றாகி நின்றாய் போற்றி திருப்பதிகம் பாடியது கைலாயத்தில். அந்த அவர் மூழ்கிய பொய்கை தான் வந்து நமக்கு மானசரோவர் என்று சொல்லி சிவகுனிய உரையில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ மானசரோவர் வரைக்குமே பெருமான் நம்முடைய அப்பர் சாமிகள் வந்து போயிடுறார். அது எப்படி முழுகினார் அப்படிங்கிறத சொல்கிறார், அந்த பதிகத்தை பாடுறார். அதற்கு பிறகு அந்த பொய்கையில் மூழ்குவதற்கு முன்பாக அவர் அஞ்செழுத்தை சொல்கிறார். அஞ்செழுத்தை சொல்லி அந்த பொய்கையில் மூழ்கிறார். அப்படி மூழ்கி அவர் திருவையாற்றில் பழுதில் திருவையாற்றில் கான் என்று சொல்லி சொல்கிறார். திருவையாற்றில் எழுந்திருக்கிறார். திருவையாற்றில் எழுந்திருக்கிற பொழுது அவருக்கு வந்து அந்த உடம்பு இருந்த ஊனமெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் நல்ல ஒரு உடல்நிலையோடு அவர் வந்து அங்கே இருக்கிறார். அதில் தான் வந்து இந்த முதல் பாட்டிலே சொல்வார், மாதர்பிறை கன்னியானை பதிகத்தில் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த உடம்பு அழிந்த சுவடுகள் எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ நல்ல ஒரு உடலோடு இருக்கிறார். அது யாவதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போதுங்கிறது அதுதான். இப்போ அந்த மாதிரி இருக்கிறார், எழுந்திருக்கிறார். எழுந்திருச்சா அங்கே பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, கைலாயம் வந்து 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருவையாறு பெருக்கிறது. திருவையாறில் வந்து அங்கே திருமால் அங்கே வந்து விடையாக வந்து சாமியை சுமந்து கொண்டு நிற்கிறார். நந்தியம்பெருமான் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறாரா. இதெல்லாம் சேக்கிழ பெருமான் பெரிய புராணத்தில் காட்டுறார். அதற்கு பிறகு சாமி வந்து அந்த கைலை காட்சி கொடுக்கிறார். அதுதான் அப்பர் சாமிகளுடைய புராணத்தில் நாம் படிக்கக்கூடிய வெள்ளி வெற்பின் மேல் மரகத குடியுடன் விளங்கும் தெள்ளு பேரொளி பவள வெற்பனை இடப்பாகம் கொள்ளு மாமலை யாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார் என்று சொல்லக்கூடிய திருப்பாட்டு. அந்த காட்சியை பார்த்து நாவுக்கரசு பெருமான் என்னவெல்லாம் அவருக்கு மெய்ப்பாடு ஆச்சு. அந்த கைலை காட்சியில் என்னவெல்லாம் பார்த்தார் அப்படின்னா, உமையம்மை பெருமான் விடை காட்சி பார்த்தார். அந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் அங்கே கைலாயத்தில் எப்படி இருக்குமோ அத்தனை காட்சிகளும், ஒரு கைலாயமே தென் திசையில் மீண்டும் ஒரு கைலாயம் அப்படிங்கிற அளவுக்கு திருவையாறு இருக்குது. அதான் நம்மெல்லாம் இப்போ போய் பார்த்து நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடியது. அந்த குளம்தான் அந்த எந்த திசைனா கடைசியாக இருக்கும் பாருங்கள், அதாவது தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய குளம். அந்த தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் தான் கோயிலுக்கு தென்மேற்கு திசையில் இருக்கும். அந்த குளத்தில் தான் மூழ்கி எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனேயே சாமியை பார்க்கிறார். சாமியை பார்த்து வழிபாடு செய்கிறார். அந்த ஆனந்தத்தை சேக்கிழ பெருமான் சொல்கிறார், கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர் விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று மெய்குலைந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான், அதாவது எல்லாமே சொல்லிட்டார் சேக்கிழ பெருமான், இருந்தாலும் அவருக்கு நிகழ்ந்ததை அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்த அந்த ஒரு இன்பத்தை வந்து யாராலையும் சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்ல, கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்படி அந்த ஆடி பாடி அவர் வந்து அப்படியே ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது தான் பார்க்குறாரு, எல்லா உயிர்கூட்டங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா ஆணும் பெண்ணுமாக, எல்லா உயிர்கூட்டங்களும் ஆணும் பெண்ணுமாக இருக்குது. அந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடிய காட்சி அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அம்மையப்பராக தெரிந்தது. அதுதான் பெரிய சிறப்பு. நாவுக்கரசு பெருமானுக்கு இறைவன் வந்து அந்த காட்டிய காட்சி அங்கே அந்த குளத்திலிருந்து கோயிலுக்கு அப்படியே பாடிக்கொண்டு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அந்த உயிர்கூட்டங்களான யானை, அதே மாதிரி கோழி, அதே மாதிரி மான், பன்றி, இப்படி எல்லா உயிர்களையும் வந்து அதே மாதிரி பாடுறார். அதை தான் இந்த பதிகத்தில் நமக்கு வந்து பதிவு செய்து காட்டியிருக்கிறார். அப்பர் சாமிகளுடைய அந்த கைலை காட்சி, அவர் கண்ட அந்த ஆனந்த காட்சியை தான் நமக்கு வந்து இங்கே பதிகமாக நமக்கு அருளி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இதில் நமக்கு முதல் பதிகத்திலே பாடல்லையே 4ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய காந்தார பண்ணலை அமையப்பெற்ற ஒரு திருப்பதிகம் இது. இது மாதர்பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் புகுவேன் என்று சொல்லி இதில் சொல்கிறார். அதாவது இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் அங்கே இருக்கிற பொழுது அடியார் பெருமக்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்ய வராங்களாம்.
அப்படி அடியார் பெருமக்கள் வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது அவர்களெல்லாம் எப்படி வந்து வழிபாடு செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அதாவது இறைவனால் தடுத்து ஆடக்கொள்ளப்பட்ட திருவையாறு என்ற தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அங்கு கண்ட காட்சி அப்படியே இந்த பதிகத்தில் சொல்கிறார். அடியார் பெருமக்கள் எல்லாம் நீரும் அதே மாதிரி மலரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்ய போகிறாங்களாம். இந்த மாதர்பிறை கன்னியானை அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னால், மாதர்பிறை அப்படிங்கிறது இந்த இடத்துல விரும்பத்தக்க பிறை சூடிய பெருமான் மலையான் மகளோடும் உமையம்மையோடு என்று சொல்லி பாடி போதோடு நீர் சுமந்தெத்தி புகுவார் அவரின் அந்த பெருமானை வழிபாடு செய்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் வந்து கையில் மலர் போதுகளையும் மலர்களையும் அதே மாதிரி தண்ணீரும் கொண்டு செல்லுகின்றார்கள். அப்படி செல்வோர் முன்பாக நான் அவர்களுக்கு பின்னாக சென்று வழிபாடு செய்தேன் என்று சொல்கிறார்கள். இதில் மாதர் பிறை அப்படின்னா என்ன அப்படின்னா அழகுடைய பிறை அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அழகுடைய பிறைன்னு ஏன் அந்த பிறைக்கு வந்து அப்படி அழகுடைய பிறைன்னு வந்தது அப்படின்னா, அதாவது ஒரே காரணம் என்னென்னா பெருமானுடைய திருமுடியில் இருக்கிறதுனால அது அழகுடைய பிறை. இன்னொன்று சந்திரன் வந்து வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அது ஏற்கனவே நம்ம திருமுறை வகுப்பில் பார்த்தது தான், இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். தக்கனுடைய ஒரு சாபத்தினாலே தேய்ந்தது தேய்பிறை. தக்கனுக்கு 27 பெண்கள், 27 நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது தக்கனுடைய மகள் 27 பேரையும் திருமணம் செய்து கொள்கிறான் சந்திரன். அதில் ரோகிணி மற்ற இன்னொருத்தரோட மட்டும் அவன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது மற்ற பெண்கள் சென்று அப்பாவிடத்தில் வந்து முறையிடுறாங்க. அப்போ வந்து தக்கன் கொஞ்சம் கோபம் வந்து சந்திரனுடைய கலைகளெல்லாம் தேயக்கடவுது என்று சொல்லி சாபம் விட்டுறான். அப்படி சாபம் விடுகின்ற பொழுது அவனுடைய கலைகளெல்லாம் ஒவ்வொன்றாக தேய்ந்து கொண்டு வருகிறது. கடைசியாக ஒரே கலை தான் இருக்குது, அதுவும் போயிடுச்சுன்னா சந்திரனே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது திருமால் பிரம்மன்ட்ட எல்லாம் போய் என்ன செய்கிறதுன்னு சொல்லி சந்திரன் கேட்கிற பொழுது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமானுடைய திருவடியில் போய் விழுந்து இதுக்கு நீ சரணடைஞ்சால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு, நாங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் சந்திரன் வந்து தவம் செய்கிறான். அப்படி சந்திரன் தவம் செய்த இடம்தான் நமக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோமநாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சோமன் அப்படின்னா சந்திரன், சோமன் திங்கள் சந்திரன் எல்லாம் ஒன்று தான். அப்படி அவன் தவம் செய்து பெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பிறை எடுத்து தன்னுடைய திருமுடியில் வச்சுக்கிறார். அப்படி முடியில் வச்சதுக்கு பிறகு வளருது, அதுதான் வளர்பிறை அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு தேயறது, தக்கனுடைய சாபத்தினால் தேயறது, அது தேய்பிறை. இப்போ வளர்பிறை தேய்பிறைங்கிறது அதுதான். இப்போ இந்த பதிகத்தில் சொல்லப்பட்டது வந்து பெருமானுடைய திருமுடியில் சூடப்பட்ட பிறை சந்திரன், அதுதான் வந்து அந்த மாதர் பிறை கன்னியானை அப்படின்னு எல்லா பாடல்லையுமே வந்து அந்த பிறை தான் வரும். அப்படின்னா அது வளர்றதும் கிடையாது, தேயறதும் கிடையாது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது பெருமானுடைய திருமுடியில் இருக்கக்கூடிய பிறை. அதுதான் அப்படி அந்த பிறை சூடிய பெருமான் என்று சொல்லி மலர்போதுகளும் தண்ணீரும் கொண்டு செல்லுகின்றார்கள் அடியார் பெருமக்கள். அவர்கள் முன்பாக நான் பின்னே சென்றேன். அப்பொழுது அந்த தளத்திலே பல அரிய காட்சிகளை கண்டேன். போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்வின் அடியார் பெருமக்கள் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு எப்பொழுதும் பூவும் நீரும் கொண்டு போவாங்க. அது மாதிரி அப்படி வழிபாடு செய்ய செல்லுகின்ற பொழுது யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போதுனர். யாதும் சுவடுபடாமல்னா அந்த உடம்பெல்லாம் அங்கம் எங்கும் சிந்திட என்று சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி உடம்பு அந்த ஊனமெல்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ அப்பர் சாமிகள் வந்து அந்த முழு திருமேனியோடு இருக்கிறார். அது அப்படி யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற பொழுது அப்படி திருவையாற்றை சென்று சேருகின்ற பொழுது என்ன பார்த்தார்னா, காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன்னார். காதல் மடப்பிடினா பெண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை, களிறு அப்படின்னா ஆண் யானை. அப்படி ஆண் யானையும் பெண் யானையும் வருவது போல கண்டேன் அப்படிங்கிறாரு. அப்படி அந்த ஆண் யானை பெண் யானை வருவதை பார்த்த உடனே அவர் வந்து சொல்றார், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அந்த ஆண் யானை பெண் யானை பார்த்த உடனே அவருக்கு வந்து பெருமானுடைய அந்த திருவருள் ஞாபகத்தில் இருக்கிறார் அப்பர் சாமிகள். அப்படி இருக்கிறதுனால அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, சக்தியும் சிவமுமாக நான் கண்டதனால் திருப்பாதம் சிவானந்தம் ஆகிய முன் கண்டறியாதவற்றை கண்டவனாயினேன் என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் இதே மாதிரி சொல்கிறாருங்க. அதாவது அந்த யானையும் ஆண் யானை பெண் யானையை பார்க்கின்ற பொழுது அப்பர் சாமிகள் என்ன மனசில் நினச்சார்னா, சிவமும் சக்தியுமாக நினச்சாராம். அப்படி நினச்சதுனால வந்து அவருடைய அந்த திருப்பாதம் வந்து
சிவானந்தமாகிய முன் கண்டறியாதவற்றை கண்டவன் ஆயினேன் என்று சொல்லி அந்த முதல் பாட்டில் சொல்கிறார். ரெண்டாவது திருப்பாட்டில் வந்து போழிளம் கண்ணையினானை பூந்துகிலாலோடும் பாடி வாலியம் போற்றி என்று ஏத்தி வட்டமிட்டாடா வருவேன். போல் இளம் கண்ணியினானை பூந்துகிலாலோடும் பாடினா, போல் இளம் கண்ணினா பிறையை முடிமாலையாக சூடிய பெருமான் அர்த்தங்க. பிறையை வந்து முடிமாலையாக சூடிய பெருமான், அதை போல் இளம் கண்ணியினானை பூந்துகிலாலோடும் பாடி. உமையம்மையை சொல்கிறார். உமையம்மை என்ன சொல்கிறார்னா, அந்த பூவேலை செய்யப்பட்ட மெல்லிய ஆடைகளை அணிந்த உமையம்மை அப்படின்னு சொல்லி பூந்துகில் ஆளோடும் பாடி வாலியம் போற்றி என்று ஏற்றி வட்டமிட்டாட பெருமானை வந்து திருவடி வாழ்க என்று சொல்லி போற்றி பெருமானை ஆடி பாடி அப்படி வருகின்ற பொழுது ஆழி வளவன் என்று ஏத்தும் ஐயார் அடைகின்ற பொழுது, திருவையாறு வந்து திருமால் வழிபாடு செய்த ஒரு பதி. அதனால் வந்து ஆழி வளவன் அப்படின்னா சக்கரத்தையுடைய, அந்த சக்கரத்தையுடைய திருமால் வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஆழி வளவன் நின்று ஏத்தும் ஐயார் அடைகின்ற பொழுது கோழி பேடையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். ஒரு ஆண் கோழியும் பெண் கோழியும் சேர்ந்து வருவது போல நான் பார்த்தேன் என்று சொல்லி அப்படி பார்த்ததுனால வந்து கண்டேன் அவதிருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அந்த கோழியினுடைய உருவம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, பெருமானுடைய அம்மையப்பர் காட்சியாக தெரிந்தது என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் எரிப்பிறை கண்ணியினான ஏந்திழையாளோடும் பாடி முறித்த இளையங்கள் இட்டு முகமலர்ந்தாடா வருவேன். அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயாறு அடைகின்ற போது வரிக்குயில் பேடையோடாடி வைகி வருவன கண்டேன் அப்படின்னார். எரிப்பிறை அப்படின்னா நிலவினையுடைய பிறை கண்ணியனாகிய பெருமாளோடு ஏந்திழையால் அப்படின்னா சிறந்த அணிகளையுடைய பார்வதி அம்மை. ஏந்திழையால் அப்படின்னா நல்ல அணிகலன்களையுடைய பார்வதி அம்மையோடு அப்படி பாடி வருகின்ற பொழுது முறித்த இளையங்கள் இட்டு அப்படின்னா, அதாவது முறித்த லயங்கள் அப்படின்னா கூத்துக்கு ஏற்ற தாளங்கள் இசைக்கக்கூடிய அந்த அங்கு ஆடி வருகின்ற பொழுது அப்படி முகமலர்ந்தாடா வருவேன். அரித்தொழுகும் வெள்ளருவி ஐயார் அடைகின்ற பொழுது, திருவையாற்றை அடைகின்ற பொழுது வரிக்குயில் பேடையோடு ஆடி, ஒரு குயில் தன்னுடைய பெண் குயிலோடு ஆடி வருவது போல கண்டேன். அப்படி காண்கின்ற பொழுது எனக்கு அம்மையப்பராக காட்சி கிடைத்தது. அப்படி கிடைச்சதுனால சிவானந்தமாகிய முன் கண்டறியாதனவற்றை கண்டேன் என்று சொல்லி சொல்லார். அதே மாதிரி அடுத்த திருப்பாட்டிலே வந்து பிறையிலம் கண்ணியினானை பெய்வளையாலோடும் பாடி துறையிலம் பல்மலர் தூவி தோலை குளிர தொழுவேன் அப்படின்னா, பிறையிலம் கண்ணியினானை அப்படின்னா பிறை சூடிய அந்த பெருமானை, பெய்வளையால் அப்படின்னா பார்வதி அம்மையோடு பாடி துறையிலம் பல்மலர் தூவி தோலை குளிர தொழுவேன். அப்படி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் திருவையாறு அந்த ஐயாற்றை வருகின்ற பொழுது வந்து தொழுகின்ற பொழுது அரையிலம் பூங்குயில் ஆளும் அப்படின்னார். பூங்குயில் குயில்கள் ஒலிக்கக்கூடிய அந்த திருவையாற்றை அடைகின்ற பொழுது சிறையிலம் பேடையுடாடி சேவல் வருவன கண்டேன்னார். அப்படின்னா சேவலும் பெண் கோழியும் சேர்ந்து வருவது போல அந்த ஒரு காட்சியை கண்டேன் என்று சொல்லி அப்படி பார்த்ததுனால உமையம்மையும் சிவபெருமானும் காட்சி கொடுத்தார்கள். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி அந்த ஆனந்தத்தை சொல்கிறாருங்க. அடுத்து வந்து ஏழுமதி கண்ணியினான ஏந்திலை ஆளோடும் பாடி காடோடு நாடும் மலையும் கைதொழுது ஆடா வருவேன். ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற போது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன் அப்படின்னா, அதாவது ஏழுமதி கண்ணியினான ஏந்திலையாளோடும் பாடின் ஏழுமதி கண்ணியினான அப்படின்னா, அதாவது ஒற்றைக்கலை சந்திரன் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஏழுமதினா இளைத்த சந்திரன் அர்த்தங்க. இளைத்த சந்திரன்னா ஒற்றைக்கலை சந்திரன் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றைக்கலை சந்திரனை சூடிய பெருமானை ஏந்திலையால் உமையம்மையோடு அப்படி பாடி காடோடு நாடும் மலையும் கைதொழுது ஆடா வருவேன். அப்படியே மலைகளையெல்லாம் கடந்து அந்த திருவையாறை வந்து சேருகின்ற பொழுது ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற போது அப்படி கூத்தாடி அமர்ந்திருக்கின்ற அந்த திருவையாற்றை வந்து அடைகின்ற பொழுது பேடை மயிலோடும் கூடி பிணைந்து வருவன கண்டேன். அப்படி ஆண்மயிலும் பெண்மயிலும் வருவது போல கண்டேன். அப்படி கண்டதனால என்ன கிடைச்சது? பெருமானுடைய திருக்காட்சி கிடைச்சது. கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி சொல்லார். அதற்கு அடுத்த பாட்டில் தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாளோடும் பாடி
உண்மெளி சிந்தையன் ஆகி உணரா உருகா வருவேன் அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயாறு அடைகின்ற போது வண்ண பகன்றிலோடு ஆடி வைகி வருவனக் கண்டேன் என்று சொல்லி சொல்கிறார். தன்மதி கண்ணியினானை அப்படின்னு, தன்மதி கண்ணியினானை தையல் நல்லாலோடும். தன்மதி கண்ணியினான் அப்படிங்கிற குளிர்ந்த பிறைசூடிய தன்மதினா குளிர்ந்த பிறையுடைய, அந்த குளிர்ந்த பிறைசூடிய பெருமானை தையல் நல்லாலோடும் பாடி. தையல் நல்லால் அப்படின்னா உமையம்மைக்கு தையல் அப்படின்னா பெண்கள்னு அர்த்தங்க. தையல் நல்லால் அப்படின்னா உமையம்மையை சொல்லுகின்ற பொழுது தையல் நல்லால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாடி உண்மெளி சிந்தையனாகி உணரா உருகா வருவே, உள்ளம் குலைந்து திருவடி நினைவில் நிறுத்தி வழிபாடு உண்மெளி சிந்தையனாகி அப்படி உள்ளம் குலைந்து பெருமானை வழிபாடு செய்து அப்படி உருகி வருவேன் என்று சொல்லி, அப்படி அண்ணல் அமர்ந்துரைகின்ற ஐயார் அடைகின்ற பொழுது, என்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய திருவையாற்றை அடைகின்ற பொழுது வண்ண பகன்றிலோடு ஆடி வைகி வருவன கண்டேன் அப்படின்னா, பகன்றில் அப்படிங்கிறது ஒரு பறவையை சொல்கிறாருங்க. அன்றில் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்குது. அது மாதிரி ஆண் பகன்றிலும் பெண் பகன்றிலும் சேர்ந்து வருவது போல கண்டேன். அப்படி காண்கின்ற பொழுது பெருமானுடைய அந்த திருக்காட்சியை கண்டு அந்த சிவானந்தத்திலே திளைத்தேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதை கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு. இதில் அன்றில் பறவை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த பகன்றி அன்றில் பறவை அப்படிங்கிறது எப்பொழுதும் பிரியாது இருக்கக்கூடிய ஒரு வகையான பறவைங்க. அது நமக்கு இந்த மீளா அடிமை பதிகத்தில் கூட சுந்தரர் பெருமான்கிட்ட சொல்லுகின்ற பொழுது அந்த பதிகத்தில் சொல்கிறார், அன்றில் முட்டாத அடையும் சோலை ஆரூர் அகத்தியர் என்று சொல்லி அந்த பதிகத்தில் பாடுவார். இப்போ அன்றில் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருந்திருக்கு, அந்த காலத்தில் இருந்திருக்கு. எப்பொழுதும் பிரியாது இருக்கக்கூடிய பறவைகள் என்று சொல்லுவார். அது மாதிரி அந்த பகன்றில் அப்படின்னு சொல்லுவது ஒரு வகையான பறவை என்று சொல்லலாம். இப்படி அடுத்து கடிமதி கண்ணியனானை காரிகையாலோடும் பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அடியினை யார்க்கும் கழலான் ஐயாறு அடைகின்ற பொழுது இடிகுரல் அன்னது ஒரு ஏனம் இசைந்து வருவன கண்டேன் அப்படின்னார். அப்படின்னா கடிமதி கண்ணியனானை காரிகையாலோடும் பாடி, விரும்பும் கடிமதி கண்ணினா விரும்பும் பிறைசூடிய பெருமானை, காரிகை அப்படின்னா உமையம்மையோடு பாடி வடிவோடு வண்ணம் இரண்டும் வாய் வேண்டுவ சொல்லி வாழ்வேன் அப்படின்னா, அதாவது மலர்களை கொண்டு பெருமானை வழிபாடு செய்து அப்படி பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது அடியினை யார்க்கும் கழலான் ஐயார் அடைகின்ற பொழுது இடிகுரல் அன்னது ஓர் ஏனம் அப்படிங்கிற, இடிகுரல் அன்னது ஓர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன் அப்படிங்கிறார். ஏனம் அப்படிங்கிறதுக்கு உரையில் ஆண்மான் பெண்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏனம் அப்படிங்கிறது பன்றியும் ஏனம்னு சொல்லுவாங்க. மண்கிளிக்கும் ஏனமும் காண்பறியவர்தாம்னு சேக்கடா பெருமான் ஒரு இடத்துல பன்றி ஏனன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உரையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்மான் பெண்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பாடல்லையும் மான் வருதுங்க. கலை அப்படின்னு சொல்கிற இடத்துல மான் சொல்லுவாங்க. ஆனால் உரையில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து வருவதை கண்டேன். அப்படி கண்டதனால் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி அந்த சக்தியும் சிவமுமாக கண்டதனால் திருப்பாதம் எப்படி இருக்குன்னா, சிவானந்தம் ஆகிய முன்பு கண்டிராத அந்த ஒரு பெரும்பேறு நான் கண்டேன் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அதுக்கு அடுத்து 8வது திருப்பாட்டில் விரும்புமதை கண்ணியனானை மெல்லியலாரோடும் பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயாறு அடைகின்ற போது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி விரும்புமதி கண்ணியினானை அப்படின்னா விளக்கம் பொருந்திய அந்த பிறைசூடிய பெருமானை மெல்லியலாலோடும் பாடி, மெல்லியலால்னா உமையம்மையோடு பாடி பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அப்படின்னா பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி, அப்பர் சாமி தேவாரம் இருக்குது இல்லைங்களா, எப்பொழுது பெருமானை வழிபாடு செய்யணுங்கிறது அந்த பாட்டில் சொல்லாருங்க. பெரும்புலர் காலை எழுந்து அப்படின்னா விடியறதுக்கு முன்பாக வைகரை பொழுதில் எழுந்து மலர் பறித்து பெருமானை வழிபாடு செய்யணுமா. அதை பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு. சாமி எப்படி இருப்பாராம்,
கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. இப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சால் பெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா, கரும்பில் எப்படி இனிப்பு சுவை நீங்காது இருக்குது, அது மாதிரி பெருமான் நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து அந்த இன்பத்தை கொடுப்பார் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்கிறாருங்க. இதே மாதிரி ஒரு அரசரை இது மாதிரி தொண்டு செஞ்சார். யார் அப்படின்னா நமக்கு சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனார் எப்படி எழுந்திருப்பார் அப்படின்னா அவர் சொல்லாருங்க, புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றுணல் மூழ்கி நிலவும் நந்தாவனப் பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு அணைந்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்லார். அவர் பெரிய அரசர். ஆனால் அவர் எப்படி எழுந்திருப்பார் அப்படின்னா புலரி எழுந்து புனல் மூழ்கி அப்படின்னார் சேக்கிழ பெருமான். புலரி எழுந்துன்னா வைகரை பொழுதில் எழுந்து குளத்தில் முழுகுவாராம், குளிப்பாராம். அதற்கு பிறகு புனித வெண்ணீற்றுணல் மூழ்கினார், உடம்பு பூரா திருநீர் பூசிக்குவார். அப்படி திருநீர் பூசிட்டு என்ன செய்வார், நந்தவனத்தில் போய் பணி செய்வார். அங்கே இருக்கிற மலர்களை எல்லாம் பறித்து பெருமானுக்கு மாலையாக தொடுப்பார், திருவஞ்சை கடத்தில் கொண்டே சாற்றுவார். இதுதான் அவருடைய தொண்டுங்க. ஒரு அரசர் செய்த தொண்டு இப்படி. இப்போ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது பெரும்புலர் காலை எழுந்து, நம்முடைய திருவாரூர் தேவாரத்தில் அப்படி தானே சொல்கிறாருங்க, விடியறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சிடணும். விடியறதுக்கு முன்னாடி எழுந்துச்சு அந்த வைகரை பொழுது அப்படிங்கிறது நமக்கு பெருமானை வழிபாடு செய்வதற்கான காலம். அந்த பெரும்புலர் காலை மூழ்கி அப்படிங்கிற பெரும்புலர் காலை எழுந்து பெருமலர் கொய்யா வருவேன் அருங்கலம் பொன்மணியுந்தும் ஐயார் அடைகின்ற பொழுது அப்படின்னா பொன்மணி. அதை எப்பொழுதும் நம்முடைய காவிரிக்கு பேர் பொன்னியாறுன்னு பேருங்க. ஏன்னா பொன் துகள்கள் நிரம்பு இருக்கிறதுனால அதுக்கு பேர் பொன்னியார். அதே தாமிரபரணியில் தாமிரத்துகள்கள் நிரம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பொன்னி நதிக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, இயற்கையான பொன் தாதுக்கள் நிரம்ப இருக்கக்கூடிய பொன்னியார். அதான் சார் பொன்மணியுந்தும் ஐயார் அடைகின்ற பொழுது கருங்கலை பேடையோடாடி கலந்து வருவன கண்டேன் அப்படின்னு. கருங்கலைனா ஆண்மான் பெண்மானோடு சேர்ந்து அப்படி கலந்து வருவன கண்டேன் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டில் முற்பெறை கண்ணையினானை மொய்குழலாலோடும் பாடி பற்றி கயிறு அறுக்கில்லேன் பாடியும் ஆடா வருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயாறு அடைகின்ற போது நற்றுணை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா முற்பிறை கண்ணியனானை மொய்குழலாடனும் பாடினார். முற்பிறை கண்ணியனான ஒருகலை சந்திரன் சொல்கிறோமில்லை, முற்பிறை சந்திரன் அப்படிங்கிறது முற்பிறை கண்ணி அப்படிங்கிற கண்ணியனான்கிறது அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் நாள் இருக்கக்கூடிய ஒற்றை பிறையோடு இருக்கக்கூடிய சந்திரன். அப்படி முற்பிறை கண்ணியனானை என மொய்குழலாளுடன் பாடி, மொய்குழல் அப்படின்னா செறிந்த கூந்தலையுடைய உமையம்மையோடு பாடி பற்றி கயிறு அறுக்கில்லேன் பாடியும் ஆடா வருவேன் அப்படின்னார். அப்படின்னா அவருடைய திருவடியை பற்றி உலக பாசங்களை போக்கிக் கொள்ள முடியாத அடியன்கிற பற்று கயிறு அறுக்கில்லைனார். பெருமானுடைய திருவடியை பற்றினா உலகியல் பாசங்கள் போகும், ஆனால் அப்படி போக்க முடியாத நான் என்று சொல்கிறார் அப்பர் சாமிகள் இந்த இடத்துல. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. பெருமானுடைய திருவடியை பற்றினா நமக்கு உலகப்பற்று நீங்கும், ஆனால் அப்படி நீங்க முடியாத நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. பற்று கயிறு அறுக்கில்லேன் பாடியும் மாடா வருவேன் அற்றருள் பெற்று நின்றாரோடு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பெருமானுடைய திருவடியை பற்றி இந்த உலகியல் நீங்கள் எனக்கு தெரியல, உலகியல் பாசங்களை நீங்கள் தெரியல, அதனால் என்ன பண்ணாரானா அந்த உலகியல் பாசங்கள் நீங்கி அடியார்கள் இருக்கிறாங்க பாரு, அவங்களோட சேர்ந்து வழிபாடு செய்தாராம். அப்பர் சாமிகள் சொல்கிறார், அதாவது பற்று கயிறு அறுக்கில்லேன் பாடியும் ஆடா வருவேன். அப்புறம் என்ன சொல்ற, அற்றருள் பெற்று நின்றாரோடு ஐயார் அடைகின்ற போது. இப்போ பெருமானுடைய திருவருள் பெற்ற அடியார்கள் எல்லாரும் வழிபாடு செய்ய போனாங்களாம், அவங்களோட சேர்ந்து இவரும் வழிபாடு செய்ய போனோம். முதல் பாட்டில் என்ன சொல்லாருங்க, போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்பின். அதாவது எப்பொழுதும் அருளாளர்கள் அந்த ஒரு தன்முனைப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளை நெறிப்படுத்துறதுக்காக. இது அப்பர் சாமிகளுக்கா உலகியல் பற்று இல்லாத நீங்காமல் இருந்திருக்கோம், ஆனால் நமக்காக சொல்கிறார். அப்போ நமக்கு எந்த நிலையிலையும் நமக்கு நாம் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஒரு பெரிய நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோங்கிறது எந்த இடத்துலையும் நமக்கு வந்துடக்கூடாது. பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது இப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பற்றறுக்கில்லை. இந்த பாட்டு அருமையான திருப்பார். பற்று கயிறு அறுக்கில்லேன் அப்படின்னார். என்னால் உலகியல் பற்றுக்களை நீங்க முடியல, பெருமானுடைய திருவடி பற்று கிடைச்சி
அதை வச்சு என்ன செஞ்சுருக்கணும், நம்ம உலகியல் பற்றிலிருந்து நீங்க இருக்கணும். என்னால் நீங்க முடியல. அப்படி நீங்க முடியாத நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அற்றருள் பெற்று நின்றாரோடு, அப்படி பற்று நீங்கி பெருமான் திருவருள் பெற்றவர்களோடு சேர்ந்து நான் ஐயாரை அடைந்தேன் என்று சொல்லி திருவையாற்றில் சென்று பெருமானை வழிபாடு செய்தேன் என்று சொல்லி சொல்லார். நற்றுணை பேடையோடு ஆடி நாரை வருவன கண்டேன் அப்படின்னார்.